அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை எப்படி நம்ம ஈஸியாக பெறுறது அப்படின்றதுக்கு உண்டான 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுவும் முக்கியமாக 5, 6, 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்பவே முக்கியமானது. அதனால் நடுவில் எங்கே ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு புரியாது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே நண்பா, உங்களுடைய புது சேனல் மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னா 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் கண்டிப்பாக நீங்கள் பெறணும். அதுக்கு ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலில் மினிமம் 30 வீடியோஸ் ஆச்சு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ 30 வீடியோஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுக்குண்டான வேலிட் ரீசனும் நான் அடுத்த டிப்பில் நான் சொல்கிறேன். ஒரு புது சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஒரு 30 வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவர் பிடிச்ச வீடியோஸை உங்கள் சேனல் பார்க்கலாம். ஸோ இது ஒவ்வொரு வீடியோஸாக அவர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ச் டைம் ஏறிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலிமா உங்களுடைய அந்த வாட்ச் டைமை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஸோ இரண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா 30 வீடியோஸ், அந்த 30 வீடியோஸுமே ஒரு ஆவரேஜாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வீடியோஸ் பண்ணுங்க. ஸோ அது எதுக்கு நான் 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான ஒரு ஸ்மால் கால்குலேஷனை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அந்த கால்குலேஷனை பார்க்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4000 ஹவர்ஸை எவ்வளோ மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 4000 into 60ன்றது மினிட்ஸு, 4000 ஹவர்ஸு. ஸோ 4000 into 60 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2,40,000 நிமிடங்கள் உங்கள் வாட்ச் டைம் உங்கள் சேனலில் இருந்தால் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த 2,40,000 எப்படி நம்ம ஓரளவு அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா 30 வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ 30 இன்ட்டு ஒவ்வொரு வீடியோவும் 10 நிமிஷம் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 30 into 10 போட்டோம் அப்படின்னா 300 நிமிடங்கள் கட்டுது. அதாவது 300 நிமிடங்களுக்கு உண்டான கண்டென்ட்ஸ் இப்போ உங்கள் சேனலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த 2,40,000 கிட்ட நம்ம வாட்ச் டைமை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் 10 நிமிஷம், அது ஆவரேஜாக 5 நிமிஷம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆள் 5 நிமிஷம் பார்க்குறாரு அப்படின்னா 30 வீடியோ இருக்குது. 150 நிமிடங்கள் உங்கள் சேனலில் ஒரு ஆள் வாட்ச் டைம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 150 நிமிடங்களில் இன்ட்டு 1500 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 1500 பேர் இந்த 150 நிமிஷம் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,25,000 வந்துடுது. அதாவது இந்த 40,000 2,40,000 கிட்ட இந்த 2,25,000 நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் வாட்ச் டைம் இருக்குது. அதனால் முன்ன பின்ன மாறலாம். ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் டைம் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்க, இப்போ இந்த கால்குலேஷன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் மேக்ஸிமம் என்ன லிமிட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அட்லீஸ்ட் இதில் ஒரு பாதியாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பெற்றலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அனலிட்டிக்ஸ் செக்ஷனில் போய் செக் பண்ண வேண்டியது. ஸோ அனலிட்டிக்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸும் எவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க ஆவரேஜாக அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அனலிட்டிக்ஸ் காட்டிடும். ஸோ அதில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஆவரேஜாக எந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கோ அந்த மாதிரி வீடியோஸை மறுபடியும் மேக் பண்ணுங்கள் 10 நிமிடத்துக்கு மேலே. ஸோ ஆப்வியஸாக உங்களுடைய பழைய வீடியோஸை அந்த 4 நிமிஷத்துக்கு பார்த்தவங்க அடுத்தடுத்து நீங்கள் போடக்கூடிய வீடியோஸையும் அந்த அளவு ஆவரேஜாக பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதன் மூலியமாகவும் உங்களுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல் உங்களுடைய சேனலுடைய வாட்ச் டைமையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால் மறக்காமல் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான்காவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலுடைய ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கம்ப்யூட்டர் லாகின் பண்ணும்போது அதில் உங்களுக்கு 2 விதமான வீடியோஸ் நீங்கள் காட்டலாம். அதாவது ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வீடியோஸ் காட்டலாம். அதே மாதிரி புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலுக்கு வராரு அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 வீடியோஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் ஒரு புது சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸ் ப்ளே ஆரம்பிச்சிடும் உங்களுடைய சேனல்ல இருந்து. ஸோ இதன் மூலியமாக உங்களுடைய வாட்ச் டைமை ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரு ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வீடியோவும் ஒரு புது சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி வைங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், ப்ரோ என்னோட சேனல் ஷவுட் அவுட் பண்ணுங்க உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். என்னை டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு என்னை டேக் பண்ணி விடுங்க. ஸோ எத்தனை பேர் எனக்கு டேக் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி நம்ம சேனலில் நான் ஷவுட் அவுட் பண்ணுறேன். ஸோ இதன் மூலிமா உங்களோட சேனலுக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 5வது முக்கியமான டிப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்றது உங்களுடைய வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நார்மல் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் 10 நிமிஷம் இருக்கும். ஸோ
அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த பார்க்கக்கூடிய வீடியோவை மேபி ஒரு 2 நிமிஷத்துலையோ இல்லை 3 நிமிஷத்துலையும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களோட ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து கம்மியாகும். பட் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதே உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஒரு லைவ் செஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 1 hour லைவ் செஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பார்க்குற ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அது ஒரு 30 பேர் ஆச்சு நீங்கள் பேசுகிற வரையும் கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் அந்த 1 hour டைமுக்கு இந்த 30 பேர் பார்த்தாங்கன்னா எவ்வளோ வாட்ச் டைம் ஏறும் அப்படின்றத கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது உங்களுடைய வாட்ச் டைமை கண்டிப்பாக செம்மையாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும். 6வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி வந்து சாங்ஸ்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டு வைக்கிறீங்களோ அதே மாதிரி யூடியூப்பும் நீங்கள் உங்கள் வீடியோஸ்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து போட்டு வைக்கிறதுக்கு அவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸையும் ஒரு கேட்டகரி சார்ந்த எல்லா வீடியோஸையும் ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் சப்போஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க அடுத்தடுத்த வீடியோஸையும் அவர் வந்து பார்ப்பாரு. ஸோ இப்படி பார்க்கறதுனால ஆப்வியஸாக உங்களோட வாட்ச் டைமும் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலியமாகவும் உங்களுடைய சேனலோடைய வாட்ச் டைமை ஈஸியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கடைசி பார்க்கக்கூடியது 7வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்க்ரீன் மற்றும் கார்ட்ஸ். ஸோ இந்த என் ஸ்க்ரீன் மற்றும் கார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதையும் இது யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ என் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் உங்கள் வீடியோ எண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோஸை கடைசி வரைக்கும் பார்க்குறாரு அப்படின்னா அந்த வீடியோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னல் 4 வீடியோஸை நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து 4 இன்னும் அடிஷ்னல் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து காட்டலாம். ஸோ அந்த வீடியோஸில் ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை அவங்க பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா கூட அதை வந்து அவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் கார்ட்ஸ்னால் என்னென்னா அதுவும் ஒரு லிங்க் மாதிரி தான். ஸோ கார்டு எப்படி இருக்குன்றதுக்கு நான் இங்கே ஒரு கார்டு வந்து லீவ் பண்ணுறேன். ஸோ அந்த கார்டில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு வீடியோக்கு வந்து கொண்டு போகும். ஸோ ஆப்வியஸாக ஆடியன்ஸை இன்னொரு வீடியோ வந்து பார்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த என் ஸ்க்ரீன் மற்றும் கார்ட்ஸ். ஸோ இதையும் மறக்காம வந்து யூஸ் பண்ணி பாருங்க. வாட்ச் டைமை கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேங்க, இப்போ நான் சொன்ன இந்த 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ச் டைம் கண்டிப்பாக ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் வந்து எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா இப்போ கடைசி வீடியோ எண்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து வரும். அதையும் வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.